அந்த வெயில் காலத்தின் கடைசி நினைவு. அந்த பகலை இப்போ நினைச்சாலும் மனசுக்குள்ள ஒரு மாதிரியான பாரம் வந்து உட்கார்ந்துக்கும். எல்லாம் முடிஞ்சு போன ஒரு விஷயம்தான், ஆனாலும் அந்த நாளோட புழுக்கமும் அந்த நிமிஷத்தோட தவிப்பும் இன்னும் அப்படியே ஞாபகத்துல இருக்கு. அன்னைக்கு பயங்கரமான வெயில். நான் தெருவுல நடந்து போயிட்டு இருந்தேன். சந்தியா அவ வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு இருந்தாள். குளிச்சிட்டு வந்திருந்தாள் போல. தலைமுடி ஈரமாக முதுகில் புரண்டுக்கிட்டு இருந்துச்சு. முகத்துல லேசா வியர்வை. என்னை பார்த்ததும் ஒரு சின்ன புன்னகையோட எங்க கிளம்பிட்டாப்ல இருக்கு ன்னு கேட்டாள். சும்மா காத்து வாங்க ன்னு நான் சொல்லவும் அவளுக்கு சிரிப்பு தாங்கல. பார்த்து வேற எதையும் வாங்கிடாதீங்க ன்னு சொல்லி குளுக்கென சிரித்தாள். நான் நடந்ததை நிறுத்திட்டு அவளையே பார்த்தேன். என்னது வேண்டுதலா? எதுக்கு இப்படி வேர்த்து விறுவிறுத்து போய் வெயில்ல நிக்கற ன்னு கேட்டேன். வெயில் வீணா போகுதில்ல ன்னு சொன்ன அவ கண்ணுலையும் ஒரு குறும்பான சிரிப்பு இருந்துச்சு. அவளை அந்த நிமிஷம் பார்க்கும்போது யாருக்கா இருந்தாலும் மனசுல ஒரு சின்ன சலனம் வரத்தான் செய்யும். அந்த அளவுக்கு அவகிட்ட ஒரு இயல்பான கிராமத்து அழகு இருந்துச்சு. வீட்டுக்குள்ள பயங்கரமா வேகுது, அதான் கொஞ்சம் காத்தாட வெளியே வந்தேன் ன்னு சொன்னாள். ஆனா வெளியேயும் ஒரு சொட்டு காத்து இல்லை. எனக்கே பயங்கரமா வேர்த்துக்கிட்டுதான் இருந்துச்சு. நான் அவளை சீண்டுறதுக்காக, ஆஹா வெளில பாரு, அடிக்கிற காத்துல அப்படியே பாவாடைலாம் பறக்குது ன்னு சொல்லவும் அவ சத்தமா சிரிச்சுட்டாள். நான் மெதுவா அவ பக்கத்துல போனேன். வீட்ல யாரும் இல்லையா ன்னு கேட்டேன். மகூம் ன்னு தலையாட்டினாள். எங்க போனாங்க? பத்திரிகை வைக்க. அந்த ஒற்றை வார்த்தை என் முகத்துல அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. கல்யாண பத்திரிகை. இன்னும் 10 நாள்ல அவளுக்கு கல்யாணம். என் முகம் வாடிப்போனதை அவளும் கவனிச்சாள். ஆனா எதையும் காட்டிக்காம ரொம்ப இயல்பா மண்டை காயுது ன்னு சொன்னாள். நான் லேசா சிரிச்சிட்டு, இப்படி அவுத்து போட்டு நின்னா மண்டை காயாம வேற என்ன காயும் ன்னு கேட்டேன். அவ என்னை குறும்பாக பார்த்து, எத அவுத்து போட்டு நிக்கறாங்க ன்னு கேட்டாள். முடியைச் சொன்னேன் ன்னு நான் சமாளிக்க அவ சிரிச்சுக்கிட்டே தெருவை பார்த்தாள். தனியா இருக்க பயங்கர போரா இருக்கு ன்னு அவ சொல்லவும், உள்ள கூப்பிட மாட்டியா ன்னு கேட்டேன். எதுக்கு? இல்ல, தனியா இருக்கேன்னு சொன்னியே, அப்படியே உன்னை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம்னுதான் ன்னு நான் சொல்லவும் அவ கன்னங்கள் லேசா உப்பின. கல்லெடுத்து அடிக்கப் போறேன் ன்னு செல்லமா மிரட்டினாள். அட, உனக்கும் போர் அடிக்காதுல்ல? பரவால்ல, இங்கேயே நின்னு பேசலாம் ன்னு சிரிச்சாள். நான் அவளையே ரொம்ப ஆழமா பார்த்தேன். அவளும் என்னை பார்த்தாள். அந்த ஒரு சில நொடிகள் 2 பேரோட பார்வையும் கலந்து மனசுக்குள்ள இருந்த ஏதோ உன்னை தொட்டுட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. சட்டென அவ ஒரு பெருமூச்சு விட்டாள். அந்த அமைதியை உடைக்க, கொஞ்சம் தண்ணி தாயேன் ன்னு கேட்டேன். வீட்லருந்து தானே வர்றீங்க, குடிச்சிட்டு வர்றதுதானே? அப்ப தாகம் எடுக்கலையே, இப்ப மட்டும் எடுக்குதோ? உன்னை பார்த்ததும் ன்னு நான் தயங்காம சொல்லவும், எடுக்கும் ன்னு சொல்லிக்கிட்டே, ஐயோ பாவம், வாங்க ன்னு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாள். அந்த இருண்ட அறையும் உடைஞ்ச மனசும். அது ஒரு சாதாரண ஓட்டு வீடு. 2 அறைதான். உள்ளே நுழைஞ்சதும் கரண்ட் வேற இல்ல ன்னு சொன்னாள். நான் ஒரு சேர்ல உட்கார்ந்தேன். அவ உள்ளே போய் ஒரு சொம்புல தண்ணி கொண்டு வந்து கொடுத்தாள். அவ விரல் உரசுற மாதிரி அந்த சொம்பை வாங்கினேன். அண்ணாந்து தண்ணி குடிக்கும்போதும் என் பார்வை அவ மேலதான் இருந்துச்சு. என் பார்வையை கவனிச்ச அவ முகத்துல விழுந்த முடியை பின்னாடி தள்ளிவிட்டாள். தாகமே அடங்கல ன்னு சொன்னேன். எப்படி அடங்கும்? உங்க கண்ணு 2ம் மேயுது ன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாள். ரசிச்சேன், அது ஒரு தப்பா? நீங்க எதை ரசிச்சீங்கன்னு எனக்கு தெரியாதா ன்னு அவ கேட்க, நான் அவ கண்ணை பார்த்தபடியே உன்னோட அழகைத்தான் ன்னு சொன்னேன். அவ லேசா வெட்கப்பட்டுக்கிட்டே, ஐய மூஞ்ச பாரு, செமல்லு விடுறீங்க ன்னு சொல்லி என் கையில செல்லமா அடித்தாள். நான் இன்னொருத்தருக்கு பொண்டாட்டியாக போறவ ன்னு அவ சொன்ன அந்த வார்த்தை என்னை நிஜ உலகத்துக்கு இழுத்து வந்துச்சு. ஆக போறவதானே, இன்னும் ஆகலையில்ல ன்னு நான் சொல்லவும் அவ மறுபடியும் என் கையை மெதுவா அடித்தாள். இந்த முறை நான் அவ கையை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டேன். இப்பயாவது ஒன்னு கேட்கட்டுமா ன்னு ரொம்ப தயக்கத்தோட கேட்டேன். என்ன? நீ என்னை நிஜமாவே விரும்பினியா இல்லையா? அவ இல்லைங்கிற மாதிரி குறுக்காக தலையாட்டினாள். ஏய்,
போய் சொல்லாத. பொய்யில்லப்பா, நிஜம்னு அவ சொன்னாலும் அவ குரல்ல அந்த உறுதி இல்லை. நான் ஒரு பெருமூச்சு விட்டுட்டு, எல்லாமே உன் ஃப்ரெண்டு என்கிட்ட சொல்லிட்டா. நீ என்னை எந்த அளவுக்கு விரும்பினேன்னு எனக்கு தெரியும்னு சொன்னேன். அவ ரொம்ப அமைதியா என்னை பார்த்தாள். ஒரு பெரிய பெருமூச்சு விட்டுட்டு ரொம்ப மெதுவான குரல்ல, அது முடிஞ்ச கதை. விட்டுருங்கன்னு சொன்னாள். அப்ப ஏன் சந்தியா இதை என்கிட்ட மறைச்ச?ன்னு நான் ஆதங்கத்தோட கேட்டேன். நமக்குள்ள ஒத்து வராது. என்ன ஒத்து வராது? ஜாதி. அவ அதைச் சொன்னதும் எனக்குள்ள என்னவோ உடைஞ்சு போச்சு. நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத ஒரு விஷயத்துக்காக இத்தனை நாள் மனசுக்குள்ள ஒரு காதலை புதைச்சு வச்சிருக்காளேன்னு நினைக்கும்போது வலியா இருந்துச்சு. மறந்துருங்க அதெல்லாம், இன்னும் 10 நாள்தான் இருக்கு. கல்யாணத்துக்கு வந்து மனசார வாழ்த்திட்டு போங்க.ன்னு ரொம்ப சீரியஸா சொன்னாள். எனக்கு கோபமும் வலியும் ஒண்ணா வந்துச்சு. நான் சேரை விட்டு எழுந்தேன். என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? பழகிட்டு பிரிஞ்சாதான் வேதனையான்னு சொல்லாத, நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களை ஏத்துக்கவும் முடியாம அவங்க கூட வாழவும் முடியாம தவிக்கிறதுதான் உலகத்துலயே ரொம்ப ரொம்ப வேதனையானது. என் குரல் உடைஞ்சு போச்சு. தொண்டை அடைச்சது. அவ என்னை ரொம்ப பரிதாபமா பார்த்தாள். சாரின்னு அவ குரலும் தழுதழுத்துச்சு. கடைசி நிமிஷத்து ஆறுதல். அந்த வார்த்தையை அவகிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கல. அவளை அப்படியே உற்று பார்த்தேன். அந்த இருட்டுல அவ கண்களை கட்டிக்கிட்டு இருந்த கண்ணீர் எனக்கு தெளிவா தெரிஞ்சுது. என்னையும் மீறி சட்டென அவளை என் பக்கம் இழுத்து இறுக்கமா அணைச்சுக்கிட்டேன். எதையும் எதிர்பார்க்காத அவ பதறிப்போய் என்னை விட்டு விலக பார்த்தாள். ஸ்டில் ஐ லவ் யூ.ன்னு நான் சொல்லவும் அவ பயத்தோட வேண்டாம்னு சொன்னாள். உனக்கும் என்னை பிடிச்சிருக்குதானே? அதுக்குன்னு அவளால் பேச முடியல. நான் என்னை நிதானப்படுத்திக்கிட்டேன். சாரி, நான் போறேன். இனிமேல் உன் மூஞ்சில கூட முழிக்க மாட்டேன். என்னைத்தான் உனக்கு பிடிக்கலையே, நீ எங்கேயோ நல்லா இரு.ன்னு சொல்லிட்டு நான் திரும்பி நடக்க ஆரம்பிச்சேன். சட்டென அவ என் கையை பிடிச்சு இழுத்தாள். அவ மனசு அந்த நிமிஷம் முழுசா உடைஞ்சு போயிருந்துச்சு. நான் திரும்பி பார்த்தேன். சாரின்னு அழுதபடியே சொன்னாள். 2 பேர் கண்களும் கலந்தது. இத்தனை நாளா மனசுக்குள்ள பூட்டி வெச்சிருந்த அந்த தவிப்பு, அந்த கோபம், அந்த ஏக்கம் எல்லாமே ஒண்ணா சேர்ந்து ஒரு பெரிய அலை மாதிரி எங்களை அடிச்சுட்டு போச்சு. அடுத்த நிமிஷம் நாங்க 2 பேரும் ஒருத்தரையொருத்தர் இறுக்கமா கட்டிப்பிடிச்சுக்கிட்டோம். அதுல எந்த தப்பான எண்ணமும் இல்லை. அடுத்த வாரம் அவ வேற ஒருத்தருக்கு சொந்தமாக போறாள்ங்கிற நிதர்சனம். இனிமேல் இந்த ஜென்மத்துல இப்படி அவளை பார்க்கவோ பேசவோ முடியாதுங்கிற அந்த வலி, அது மட்டும்தான் அந்த அணைப்புல இருந்துச்சு. சந்தியா. என் தொண்டை வறண்டு போச்சு. அவளால எதுவும் பேச முடியல. அவ கண்களை மூடிக்கிட்டு என் தோள்ல சாஞ்சுக்கிட்டாள். அவ நெத்தியில ரொம்ப மென்மையா முத்தமிட்டேன். அவ முகம் எரியுற அளவுக்கு சூடா இருந்துச்சு. அவ கண்களில் இருந்து கண்ணீர் வழிஞ்சு என் சட்டையை நனைச்சுது. என் கூட வந்துரு, ஓடிப்போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நான் தவிப்போட கேட்டேன். அவ அழுதுகிட்டே லேசா சிரிச்சாள். எனக்கு நீ வேணும்னு நான் கெஞ்சினேன். அது முடியாது. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? தெரியலன்னு சொன்னாள். அவ என் காதலை ஏத்துக்க போறதில்லைன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இதுக்கு அப்புறம் அவளை என் வாழ்க்கையில நான் சந்திக்க போறதும் இல்லை. அந்த இருண்ட புழுக்கமான அறையில அவளோட அந்த கடைசி அணைப்புல ஒரு முழுமையான சரணாகதி இருந்துச்சு. எந்த வார்த்தையும் பேசாம கண்ணீரோட அவ கொடுத்த அந்த விடை கொடுத்தல் எவ்வளோ பெரிய பாரத்தை என் மனசுல ஏத்துச்சுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ரொம்ப நேரம் அப்படியே நின்னுட்டு இருந்தோம். கடைசியா ஒரு பெரிய பெருமூச்சோடு அவ என்னை விட்டு விலகினாள். அவ முகத்தை துடைச்சுக்கிட்டு என்னை நிமிர்ந்து பார்த்தாள். அந்த பார்வையில என்னை மன்னிச்சிரு, இனிமேல் என்னை தேடி வராத அங்கிற அர்த்தம் ரொம்ப தெளிவா இருந்துச்சு. அவளை அப்படியே விட்டுட்டு நான் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தேன். வெளியில அடிச்ச அந்த கொளுத்துற வெயிலை விட என் மனசுக்குள்ள இருந்த வலிதான் என்னை ரொம்ப சுட்டுச்சு.